அனைவருக்கும் வணக்கம். நாம இந்தியன் எக்கனாமிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல பேங்கிங் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த சாப்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நாம பேங்க்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியன் எக்கனாமிக்கில் நம்ம பேங்கிங் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாம பேங்க்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேங்க் அப்படிங்கிற இந்த விஷயம் பேங்க்குங்கிற ஒரு விஷயம் வெஸ்டர்ன் வேர்ல்டில் தான் முதல்ல கிரியேட் ஆனதாக சொல்கிறாங்க. மேலை நாடுகளில் தான் இந்த பேங்க் அப்படிங்கிற கான்செப்ட் உருவானது. ஸோ இந்தியாவில் எப்போ இது கொண்டு வந்தாங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான், பிரிட்டிஷ் பீரியடில் தான் இந்த பேங்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று இந்தியாவுக்குள்ளே வந்தது 17ஆம் நூற்றாண்டில். ஸோ பேங்க் அப்படிங்கிறது மேலை நாடுகளில் உருவான ஒரு விஷயம். அது பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கும்போது இந்தியாவில் வர ஒரு விஷயம். எந்த டைமில் வந்தது? 17ஆம் நூற்றாண்டில் அப்படிங்கிறது பேங்க்குடைய ஹிஸ்ட்ரி. சரி, பேங்க்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் அப்படிங்கிறது ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுங்க. ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், நிதி சார்ந்த ஒரு நிறுவனத்துக்கு பேர் தான் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா மொபிலைஸ் ஃபண்ட்ஸ். மொபிலைஸ்னா என்ன? திரட்டுவதுன்னு அர்த்தங்க. மொபிலைஸ் ஃபண்ட், நிதி திரட்டுவது இதோடைய வேலை. எதன் மூலமா? த்ரூ டெபாசிட் ஃபண்ட்ஸ். கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தங்களுடைய பணத்தை இதன் மூலமாக டெபாசிட் பண்ணுறது மூலமாக அது நிதி திரட்டும். அண்ட் ஆஃபர் லோன், அதாவது நிதி டெபாசிட் மூலமாக அவங்க திரட்டி அதை லோனாக மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்ன்றது ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், நிதி சார்ந்த நிறுவனம். இது டெபாசிட் மூலமாக ஃபண்ட்ஸை மொபிலைஸ் பண்ணும். ஸோ மொபிலைஸ் பண்ண ஃபண்டு லோன் மூலமாக கொடுக்கும், ஆஃபர் பண்ணும். அப்படிங்கிறது தான் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் ரெகுலேட் பண்ணுவாங்க? ஒரு அமைப்புன்னு இருந்தால் அது ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா? அப்போ தானே அந்த அமைப்பு சிறப்பாக செயல்படும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க் ரெகுலேட் பண்ணக்கூடிய விஷயம் யார்? ஒரு இன்ஸ்டிடியூஷன் யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த பேங்க்ன்றது ரெகுலேட் பண்ணுறது யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரி, இந்த ஃபண்ட் மொபிலைஸ் இருக்குது இல்லையா, இந்த ஃபண்ட் ஸோ பேங்க் அப்படிங்கிறது முதல்ல ஃபண்டு மொபிலைஸ் பண்ணணும். அதன் பிறகு அந்த ஃபண்டு ஆஃபர் பண்ணு இல்லையா, லோன் ஆஃபர் பண்ணு இல்லையா. ஸோ எப்படி மொபிலைஸ் பண்ணணும்? இந்த மொபிலைஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபண்ட் மொபிலைசேஷனை 2 டைப்ஸாக சொல்கிறாங்க. ஃபண்ட் மொபிலைசேஷனை 2 டைப்ஸாக சொல்கிறாங்க. ஒன்று டிமாண்ட் டெபாசிட் அண்டு டைம் டெபாசிட்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. பேங்க்கில் இந்த டெபாசிட் பண்ணக்கூடிய இந்த ஃபண்டை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று டிமாண்ட் டெபாசிட் அண்டு டைம் டெபாசிட்னு சொல்கிறாங்க. இந்த டிமாண்ட் டெபாசிட்டை சேவிங் அக்கௌண்ட் அண்டு கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு 2ஆக பிரிக்கிறாங்க. சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்மள மாதிரியான காமன் பீப்புளாக ஒரு பேங்க்கில் போய்ட்டு நாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நமக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது அதிகமாக பிஸ்னஸ் மேன்ஸ் தான் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை காட்டிலும் கரண்ட் அக்கௌண்ட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதாவது ஒரு நாளில் எவ்வளோ அமௌண்ட் வேணால் நம்மளால் அதை வித்ட்ரா பண்ண முடியும். இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கரண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு உண்டு. ஸோ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் கரண்ட் அக்கௌண்ட்டும் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளால் எந்த நேரத்தில் வேணும்னாலும் நம்மளால் இதில் இந்த அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துக்க முடியும். நம்மளால் எப்போ வேணாலும் இன்னைக்கு காலையில் போயிட்டு ஒரு 5000 அந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணலாம். ஈவினிங்கே வேணும்னா அந்த 5000 வித்ட்ரா பண்ணலாம். இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் நமக்கு இந்த டிமாண்ட் டெபாசிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் டெபாசிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெக்கரிங் அண்டு ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு அமௌண்ட்டை போய் நாம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோன்னா நம்ம நினச்சா அந்த காசு எடுக்க முடியாது. ஒரு ஃபிக்ஸ்டு டைம் தான். இப்போது இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ கரண்ட் அக்கௌண்ட்லேயோ நாம் ஒரு 5000 அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்போ வேணுனாலும் அந்த காசை நம்மளை எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு தகுந்த அந்த ரேட் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. ஆனால் இந்த டைம் டெபாசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் ஒரு அமௌண்ட்டை பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது, நம்மளால் அதிலிருந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதை பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆடட் வித்தின் த மெச்சூர் டைம். ஒரு மெச்சூர் டைம் பேர் தான். நம்ம நிறைய விளம்பரங்களில் இந்த டிவி ஆட்லாம் பார்த்துருப்பாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன? ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா என்ன? இதுதான் சொல்கிறாங்க. ஒரு பேங்க்கில் நாம் இத்தனை வருஷத்துக்கு நான் காசை எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு பிறகு அந்த காசு வட்டியோடு நமக்கு கொடுப்பாங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த டிமாண்ட் டெபாசிட் காட்டிலும் இந்த டைம் டெபாசிட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் அடிக்கடி அந்த அமௌண்ட் நான் எடுத்து யூஸ்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டெபாசிட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் டெபாசிட் பண்ணு. ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே சேஃபான, ரெண்டுமே பேங்க்கில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் என்னென்னா இதில் நாம் நினச்சா எடுக்க முடியும், இதில் நாம் நினச்சா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு கூட ஒரு முறை என்ன பண்ணால் ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கினான்.
வாங்கினது பிறகு அவங்க வந்து வேணான்னு எப்போனாலும் கொடுன்னு சொல்லிட்டாங்கன்றதுனால அந்த தேவை வந்து அவனுக்கு இல்லை. அவன் என்ன ஃபீல் பண்ணான்னா, பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி எடுத்து செலவு பண்ணுறோம், நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம், டெபாசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 2 வருஷத்துக்கு நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டெபாசிட் பண்ணிட்டான். அடுத்து 2 மாதத்தில் அந்த கடன் கொடுத்துட்டு வந்து காசு கொடு அப்படின்னு கேட்டார். அவன் வேற ஒருத்தர்லேருந்து கடன் வாங்கி கொடுத்தான். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்லாம் வந்து இதில் வந்து ஏற்படும். ஆனால் இது வந்து நம்மக்கிட்ட எக்ஸஸாக ஒரு அமௌண்ட் இருக்குதுன்னா மட்டும்தான் இதெல்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு காசு நம்ம அடிக்கடி இது செலவு பண்ணோம்னா நம்ம இதிலே டெபாசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு விஷயம். அடுத்ததாக நாம் மொபிலைஸ் த ஃபண்டு பார்த்தோம். அடுத்ததாக அந்த ஃபண்டை வந்து எப்படி வந்து லோனாக கொடுப்பாங்க இல்லையா பேங்க்கு, அது எப்படின்னு பார்க்கும்போது லெண்டிங்னா என்ன, கடன் கொடுப்பது. லோனு தான் வந்து லெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து செக்யூர்ட் லோன், அண்ட் வந்து அன்செக்யூர்ட் லோன் சொல்லுவாங்க. செக்யூர்ட் லோன்னா என்ன, ஒரு 1 லட்ச ரூபாய் நம்ம வந்து பேங்க் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து லோனாக கொடுக்குறாங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான ஒரு கொலாட்ரல் ப்ராப்பர்ட்டியை அதுக்கு வந்து அடமானமாக வச்சு தான் வந்து அதை கொடுப்பாங்க. இன்கேஸ் 1 லட்ச ரூபாய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது சம்மந்தமான நகையோ இல்லை வீட்டு பத்திரமோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்களை ஒரு கொலாட்ரல் ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க. இதில் வந்து ரிஸ்க்கே கிடையாது, நோ ரிஸ்க். ஏன்னா தேவையான பொருளுக்கு உண்டான அந்த மதிப்பு நம்ம வச்சுட்டு தான் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதில் வந்து ரிஸ்க்கே கிடையாது. இன்கேஸ் வந்து லோன் வந்து சரியாக வந்து பே பண்ணலை அப்படின்னா ஸோ அந்த பொருள் என்னவோ அதை வந்து அவங்க வந்து ஜப்தி பண்ணிடலாம், சரிங்களா. ஆனால் அன்செக்யூர்டில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ அவங்க 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு சமமான பொருளோ இல்லை அதை விட கம்மியான பொருளோ வந்து வாங்கும்பொழுது பேங்க்குக்கு வந்து ரிஸ்க் அதிகம். ஸோ பேங்க் வந்து லெண்டிங் முறையில் 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து செக்யூர்டு அண்ட் வந்து அன்செக்யூர்டு 2ஆக இருக்குது. ஒன்று வந்து செக்யூர்ட்னா என்ன, நம்ம கொடுக்குற லோனுக்கு அதுக்கு சமமான இல்லை அதை விட அதிகமான ஒரு பொருள் வந்து கொலாட்ரல் அசட்டாக வந்து வச்சுட்டு அதுக்கு பதிலாக காசு வந்து கொடுக்குறது. அன்செக்யூர்ட்னா என்ன, அதுக்கு சமமாகவோ இல்லை அதை விட ரொம்ப கம்மியாகவோ அந்த கொலாட்ரல் ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு அதுக்கு வந்து லோன் கொடுக்குறது பேர் தான் வந்து அன்செக்யூர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேங்க்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். பேங்க்னா என்ன, ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அது வந்து ஃபண்ட்ஸ் வந்து மொபிலைஸ் பண்ணும், அண்ட் மொபிலைஸ் பண்ண ஃபண்ட்ஸை வந்து லோனாக வந்து ஆஃபர் பண்ணும் அப்படிங்கிறத பேங்க்கை பார்த்துட்டோம். இதில் நான் பேங்க்னு ஒன்று இருக்குதுங்க. இந்தியாவில் நான் பேங்க்னு ஒன்று இருக்குது. நான் பேங்க்னா என்ன அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், இதுதான் வந்து என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் தான் வந்து என்பிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து 1997லேருந்து ஆர்பிஐ வந்து ரெகுலேட் பண்ணுதுங்க. ஆர்பிஐ வந்து ரெகுலேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனிஸ் ஆக்ட் மூலமாக 1956 உருவான கம்பெனிஸ் ஆக்ட் மூலமாக இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த டான் பேங்க் அப்படிங்கிறது என்பிஎஃப்சி அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு கம்பெனிங்க. என்பிஎஃப்சிங்கிறது ஒரு கம்பெனி. 1956 கம்பெனிஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் உருவாக்குனாங்க. ஒரு கம்பெனியை வந்து உருவாக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லக்கூடிய அந்த ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது கம்பெனியாக வந்து ரெகக்னைஸ் பண்ணப்படும். ஸோ அதன் மூலமாக தே ஆர் கம்பெனிஸ். என்பிஎஃப்சின்றது ஒரு கம்பெனி, சரிங்களா. பேங்க்ன்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன், என்பிஎஃப்சின்றது தே ஆர் கம்பெனிஸ். இந்த என்பிஎஃப்சி அப்படிங்கிறது ஆல்சோ அலோ டெபாசிட் அண்ட் லோன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த பேங்க் மாதிரியே இது டெபாசிட்டையும் வந்து அலோ பண்ணணும், அதன் பிறகு அந்த மொபிலைஸ் பண்ண ஃபண்ட்ஸை லோன்ஸாகவும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டெபாசிட் அப்படிங்கிறது என்ன டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டெபாசிட் தான் இருக்கும். டிமாண்ட் டெபாசிட் இங்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. டிமாண்ட் டெபாசிட்னா என்ன, நம்ம எப்போ வேணாலும் எடுக்கிற எந்த ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது. நேராக ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போகிறோம், நாம் ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துகிட்டு வரோமா இல்லையா, அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோமா, எவ்வளோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் டைம் டெபாசிட்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது தான் நம்மளால் அதுலேருந்து காசு எடுக்க முடியாது. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அந்த ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண மட்டும்தான் அதில் காசு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டைம் டெபாசிட் தான் வந்து இந்த என்பிஎஃப்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நாட் அலோஸ்னால் என்ன, டெபாசிட் அண்டு லோன்ஸ் வந்து அலோவ் பண்ணோம். நாட் அலோஸ்னால் என்னென்னா அக்ரிகல்ச்சர் அண்டு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸில் இது வந்து டைரெக்டாக வந்து இதோடைய மெயின் பிஸ்னஸாக அது பண்ணக்கூடாது. ஒரு விவசாயம் சார்ந்தோ இல்லை தொழில் சார்ந்தோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதோடைய மெயின் பிஸ்னஸாக இருக்கக்கூடாது, என்பிஎஃப்சியுடைய மெயின் பிஸ்னஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ட்ரேடிங் குட்ஸ், பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய அந்த ட்ரேடிங் வேலையை வந்து இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேலை என்னவாக இருக்கும், இது வேணும்னா என்ன பண்ணலாம், லோன்ஸு வந்து கொடுக்கலாம், அவ்வளோதான் இதோடைய வேலையாக இருக்கணுமே தவிர்த்து இது ஒரு அக்ரிகல்ச்சரையோ இல்லை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோ இதோடைய முழு நேர வேலையாக வந்து இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த என்பிஎஃப்சியுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன மாதிரி ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது ஒரு காலத்தில் இந்த என்பிஎஃப்சி அப்படிங்கிறது ஒரு பேங்க்கை விட கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. அதோட மதிப்பீட்டு அளவில் ஒரு நம்பகத்தன்மையில் பேங்க்கை விட இது கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. ஆனால் தற்போது கஸ்டமர் ஓரியன்ட் சர்வீசஸ், அதன் பிறகு சிம்பிளிஃபைடு ப்ரொசீஜர்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, இதன் காரணமாக
ஒரு கஸ்டமர் கேர் சர்வீஸாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கேருந்து நம்ம லோன் வாங்கினாலும் சரி, அதே போல் அவங்களுடைய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ லோன் ஒரு பேங்க்கில் போய் நம்ம லோன் வாங்கணும்னா நிறைய ப்ரொசீஜர்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி NBFCயில் நம்ம ஒரு லோன் வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கூட சொன்னார், இந்த மாதிரி வந்து கேமரா வாங்கலான்னு இருக்கேன், நான் லோன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி அவர் எங்கெங்கோ லோன் வாங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது மொபைல் ஃபோனில், ஒன்றுன்னு மட்டும் ப்ரெஸ் பண்ணி அனுப்புங்க, அடுத்த செகண்டில் உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து லோன் வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். நான் ஜஸ்ட்டு வந்து ஒன்றுன்னு தான் நான் டைப் பண்ணி அனுப்பினேன், அடுத்த ஒரு சில நிமிஷங்கள்லேயே என்னுடைய பேங்க்கில் 2 லட்ச ரூபாய் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு, நான் வந்து கேமரா வாங்கினேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அவர் சொன்னால் அதாவது வந்து ரிஸ்க் அதிகம் வச்சுச்சிங்களேன், அது வந்து எல்லோரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. அவர் என்கிட்ட சொன்னார். ஸோ இந்த லோன் விஷயம் அப்படிங்கிறது எவ்வளோ வந்து சிம்பிளிஃபைடு ஒரு விஷயமா மாறுது பாருங்கள். ஏன்னா அவர் ஆல்ரெடி கொடுக்கும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்ககிட்டே இருக்கும், அதை ஜஸ்ட் அவர் ஃபாலோ பண்ணி இந்த லோன் வந்து அவர் கொடுப்பாரு. இப்போ எனக்கு கூட நிறைய மெசேஜ் வருது, நிறைய கால்ஸ் வருது, இந்த மாதிரி 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து லோன் ஆஃபர் பண்ணியிருக்கோம், சொன்னால் உடனே அனுப்பிடுவோம் அப்படின்றாங்க. நான் வேணாம்லாம் சொல்லி அந்த காலை கட் பண்ணிடுறது. ஸோ இந்த லோன் ப்ரொசீஜர் இவ்வளோ சிம்பிளிஃபை ஆகுது பாருங்கள். இதே நம்ம ஒரு ஸ்டேட் பேங்க்லேயோ ஒரு சென்ட்ரல் பேங்க்லேயோ போயிட்டு நம்ம லோன் வாங்க முடியுமா? நம்ம என்னத்தான் லோன்களை வரிசையாக வந்து ஒழுங்காக கட்டியிருந்தாலுமே நம்ம கேட்ட உடனே வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, டைம் கன்சியூமிங் ரொம்ப குறைவாக இருக்கிறது காரணத்தினால பேங்க்கை என்ன பண்ணுது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பேங்க்ஸை ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பேங்க்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க நவுடேஸ். அதோடைய கிராஜுவலாக அது வந்து ரெகனைஸ் பண்ணிட்டே வராங்க. சில இடங்களில் வந்து RBI உடைய ஒரு அஃபிஷியல் பேங்க் அங்கே இல்லைனாலும் இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பேங்காக வந்து இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க, ரெகனைஸ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. இந்த நான் பேங்கிங்கை RBI இல்லாமல் சில அமைப்புகளும் வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ அது என்னென்னலாம் பார்க்கும்போது செபிங்கிற அமைப்பு எதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது மெர்ச்சன்ட் பேங்க்ஸ், வெஞ்சர் கேபிட்டல் பேங்க்ஸ் அண்டு ஸ்டாக் புரோக்கிங் ஃபர்ம்ஸ், இதெல்லாம் வந்து செபி வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இது எல்லாமே NBFC தான், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் தான். இது எல்லாமே இந்த மெர்ச்சன்ட் பேங்க்னாலும் வெஞ்சர் கேபிட்டல்ஸ் பேங்க், ஸ்டாக் புரோக்கிங் ஃபர்ம்ஸ், இதெல்லாமே வந்து NBFC அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து செபி வந்து ரெகுலேட் பண்ணுது. எல்லாத்தையுமே வந்து RBIயால் ரெகுலேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ சில விஷயங்களை ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி இதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இதெல்லாம் வந்து செபி வந்து ரெகுலேட் பண்ணுது. அது பிறகு ஐஆர்டிஏன்றது இன்சூரன்ஸ் கம்பெனிஸை ரெகுலேட் பண்ணுது. அது பிறகு நேஷனல் ஹவுசிங் பேங்க், இது வந்து என்ன, இந்த அமைப்பு ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸை ரெகுலேட் பண்ணுது. அதன் பிறகு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வந்து நிதி கம்பெனிஸ் வந்து ரெகுலேட் பண்ணுது. அதன் பிறகு சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட் 1982ல உண்டான இந்த ஆக்ட் ஆனது சிட் ஃபண்ட் கம்பெனிஸை வந்து ரெகுலேட் பண்ணுது. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் பாருங்க, நான் பேங்க் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. அதை ஃபாலோ பண்ணுறதுனால இது எல்லாமே வந்து ஒரு கம்பெனின்னு சொல்லிட்டீங்க பாருங்க. எல்லா கம்பெனிஸ் வருதா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஃபினான்ஸ் கம்பெனிஸ், நிதி கம்பெனிஸ், சிட் ஃபண்ட் கம்பெனிஸ்னு வருதா? ஸோ இது எல்லாமே NBFCs அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனிஸில் போயிட்டு நம்ம காசு வந்து டெபாசிட் பண்ணலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் பொறுத்து தான் நம்மளால் காசு எடுக்க முடியும். நம்ம ATM கார்டு மாதிரி உடனே எடுக்க முடியுமா? ஸோ அதெல்லாம் அதில் வாய்ப்பு கிடையாது இல்லையா? இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் அதே மாதிரி தான். நாம் அதில் டெபாசிட் பண்ணதுக்கு பிறகு நாம் அது ஒரு மெச்சூர் பீரியட் வந்ததுக்கு பிறகு தான் நாம் அதை வந்து காசு எடுக்க முடியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த வித்தியாசம் வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேங்க்குக்கும் இந்த நான் பேங்க்குக்கும் இடையில ஒரு வித்தியாசம், ஒரே வித்தியாசம் என்ன, இது வந்து டிமாண்ட் டெபாசிட் கிடையாது. ரெண்டுமே வந்து டெபாசிட் வந்து அலோவ் பண்ணோம், ஆனால் இது வந்து டிமாண்ட் டெபாசிட் வந்து நார்மல் பேங்க்கில் மட்டும் தான் இருக்கும், இந்த நான் பேங்கிங்கில் இருக்காது அப்படின்னு நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் பேங்கிங் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த சாப்டர் இருக்கக்கூடிய பேங்க்னா என்ன, நான் பேங்க்னா என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.